அண்ண கோடி ஒன்ன தேடி அண்ண கோடி ஒன்ன தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த மந்தார தெரிவு போல புத்திருந்த என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொள்ள என்னாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்த்து உன்னை போல எனக்கு கிடைச்சாலே என்ன போல செஞ்சாலே யாரும் இல்லை ஊருக்குள்ளே அண்ண கோரி உன்னை தேடி அந்த பக்கம் நான் வந்து பார்த்த போது அங்கு இருந்த மந்தார தெரிவு போல புத்திருந்த ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பிடிச்சு வந்து விளக்காய போடியா போடியா ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பிடிச்சு வந்து விளக்காய ஆகாசமே கட்டண பாயா விரிச்சு உம்மடி எரியும் உன்னோட உறக்கத்தில் கனவாக நான் வருவேன் மஞ்சள் கொண்டு போடவா மரத்தின் ஒரு வயாக்கி மூடவா கண்ணா கண்ணா புது நாடகோ விரைவில் ஏறனோ மஞ்சள் கொண்டு போடவா மரத்தின் ஒரு வயாக்கி மூடவா காலகத்தில் பாட்டு பாடு சாமியாரையா சாமியாரையா பாட்டு பாடு சாமியாரையா அந்த வேலை கொண்ட போட்ட சாமியாரையா அனகத்தில் பாட்டு பாடு சாமியாரையா அந்த வேலை கொண்ட போட்ட சாமியாரையா எந்த ஊரையா நீ எடுத்து ஓதையா அந்த ஊரையா நீ எடுத்து போதையா எந்த ஊரையா நீ எடுத்து ஓதை அனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா அந்த வேலை கொண்ட சாமியாரையா ஐயா நீங்க இந்த தவுளு எந்த ஒரு செட்டு ஏதோ காலம் கட்டது யார் என்று பார்ப்போம் நம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் வளர்த்து பார்ப்போம் சமரசம் புல்லாவும் இடமே நம் அழுக்கான சமரசம் புல்லாவும் இடமே பாதையில் மேலோ என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் சேதம் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு கொள்ளையில் தூங்கிடும் வீடு கொள்ளையில் தூங்கிடும் வீடு உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் தானே சமரசம் உள்ளாகும் இடமே பாண்டியும் திங்கே அரசனும் இங்கே அறிஞர்கள் இங்கே அசதாவும் இங்கே அறிஞர்கள் இங்கே அசதனும் இங்கே ஆதிபோரவில் கூடுவர் இங்கே ஆதிபோரவில் கூடுவர் இங்கே ஆதிபோரவில் கூடுவர் இங்கே நம் வாழ்வில் காண சமரசம் உள்ளாவும் இடமே வாழ்வில் காண சமரசம் உள்ளாவும் இடமே சேவை செய்யும் சிங்கார போய்
சமரசம் புலாவும் இடமே சமரசம் இடமே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொண்டாட்டிகள் நல்லா இருப்பாளுதா? இருப்பாளுங்களா? எங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க கேட்டீங்க, அப்ப என்ன கேட்டாலும் பதில் சொல்றீங்களா? ஆமா, கேட்டா பதில் சொல்ல தானே வந்திருக்கோம். சபை இருந்து பேசு, சில சமயம் பேசாம இருந்து பழகு. சமயம் இருந்து பேசுனா, ஆமா, சில நேரங்களில் பேசாம இருந்து பழகு சொல்லிருக்காங்க. தெரியுமா? தெரியும். கேட்டா கேள்விக்கு பதில் தானே வரணும். எங்க அப்புறம் கேட்டா கேள்விக்கு பதில் தானே சொல்றதானே வந்திருக்கேன். கொண்டாட்டிகள்லாம் இப்ப எல்லாரும் கொண்டாட்டி வச்சிருக்காங்களா? அப்படி இல்ல. நீங்க கேட்ட கேள்வி அப்படி. என்ன கேள்வி? அப்பா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, சரி அப்படின்னு கேட்டீங்க. கேட்டதுக்கு தான். ஏன் வார்த்தையில தவறு கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா. அப்படியா? ஆமாங்க. நீ கேட்டதுக்கு தான் பதில். நான் கேட்கிறேன், கொண்டாட்டிகள தவறுங்கிறீங்களா? அது எப்படி? தவறு இல்ல. தவறு இல்ல. கொண்டாட்டி என்பது வேறு, கொண்டாட்டிகள் வேறு. படிச்சிருக்கீங்களா? ஆமா. உயிரெழுத்து எத்தனை? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுள் எழுத்து 1, மொத்தத்துல 247 எழுத்து. கசட தவறு. அசர தவறு. நெய்யன மன கிண்டல் பண்றது எனக்கு பிடிக்காது. யாரு? எங்கவே தமிழ் அகராதி. தமிழ் அகராதி இருந்த கசர கசட தவறு நெய்யன மன எரல வரல அப்படினா கசட தவறு. கசட தவறு நெய்யன மன எங்கன மங்கன எரல வரல. அதே வரல அப்படினா யாருக்கு வரல? நீங்க யாருங்க சொன்னீங்க? வாங்க சொல்றோம். சரி, வாங்க மரியாதையா. வாங்க இல்ல இல்ல. வாங்கனா மரியாதை. மரியாதை உண்டு. அதான் வாங்க ஒருமையா பெண்மையா? வாங்க ஒருமை. வாங்கன்னா பெண்மை தான விஷயம். அதான் பொண்டாட்டியில ஒருமை, பொண்டாட்டிகள்ல பெண்மைனா பண்மை. உனக்கு இருக்கு. ஆமா. உங்க பிள்ளை இருக்கு. ஆமா. உங்க மனைவி இருக்கு. ஆமா. நம்ம ஊருக்கு வந்திருக்கு. சரி தம்பி கார்த்திக் ராஜா, உங்க பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. ஆமா. கேப்பா நம்ம வீட்டு பிள்ளையா கேட்பாங்களா? ஆமா. என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா நம்ம பிள்ளைதானே. ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்தா வந்துச்சு? அது இல்ல இல்ல. பிறகு அட ஒரு உரிமையோட சொல்றது. அந்த உரிமையோட சொல்லுவாங்க. ஆமா நம்ம பிள்ளையா ஆமான்ட்டு போயிருவீங்க. அதே நேரத்துல கார்த்திக் ராஜா நம்ம கொண்டாட்டியா அது எப்படி சொல்ல முடியுமா? ஏன் அது உரிமை தானே. எங்க இது என்ன உரிமை? பெத்தமைய ஊருக்கு புள்ள. ஆமா. மனைவி மட்டும் ஊருக்கு மனைவி இல்லையா? அப்படி இல்ல இல்ல. இதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு தான் உரிமை கொண்டாட முடியும். அப்ப எதை எப்ப முடிக்கணும் முதல்ல. ஆமா. நீர் வர்ற காரணம் யாரோ? போர் போட்டாதான் நீர் வரும். நீர் வர காரணம் கேட்டீங்க. என்ன அகராதி பேசுறியா? ஆமா அகராதி பேசத்தானே வந்திருக்கேன். நீர் வர்ற காரணம் கேட்டா பதில் சொல்லுப்ப. ஏன் நீர் கிட்ட பேசுறீங்க? போர் போட்டாதே நீர் வரும்ல. நிறைய தண்ணி குடிச்சாலும் கருவாடு மாதிரி வேற. எங்க அண்ணன் ராமேஸ்வரத்துல கருவாடு வைப்பாங்கல்ல, இந்த வெண்ணையா? ஆமா. நீயே யாரும் தெரியல. யாரு இதுல இந்த வெண்ணைய போய் வெண்ணைங்கிற? பாப்பா எங்க அண்ணன் பேசி பாருங்க. யாரா நீங்க நீங்க கேள்வி கேட்டீங்க, அது மாதிரி அவர்கிட்ட என்ன பேசி பாருங்க. பேசுமா? என்ன தெரியும்? யாருக்கு பேசுன போன என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? 4 வேதம்னா 4 வேதம் என்னன்னா 4 வேதம் தெரியாதா? 6 சாஸ்திரம் என்ன? ஆமா. 18 புராணம். 32 எது? 32 தர்மம். தர்மம் 32 தர்மம். 64 கலைகள். கலைகள் 96 தத்துவம். தத்துவம் 108 ஆம்புலன்ஸ். சக்கு சக்குன்னு அடிப்பான். அது அல்ல. அது ஒரு நாள் சொல்ற 100 போலீஸா இருக்கணும் ஐயா. அப்ப வக்கீலுக்கு எத்தனை? வக்கீலுக்கு இருக்கணும். வச்சாத்தான் சிறப்பு இருக்க முதல்ல. ஆமா. அப்ப எல்லாம் பேசுவீங்க. எல்லாம் பேசானே வந்திருக்கோம். என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எங்க வேணா 2 பேரும் வந்திருக்கீங்க. என்கிட்ட பேசி ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் அந்த கட்டையை தூக்கல. பேசுனேன். இந்த கட்டையை தூக்கலைன்னா பேக்குள்ள இன்னும் இதே மாதிரி 6 சோடி கட்ட வச்சிருக்காங்க. விளையாட்டு போறோம்டா. பேசு பேசுமா. என்ன தெரியும்? பேசுமா. என்ன தெரியாது பேசுமா. ராமாயணம் மகாபாரதம் என்ன வேணாலும் இதிகாசம் 10 பாட்டு 8 தொகை என்ன வேணாலும் தெரியும். 8 தொகை என்ன தொகை சொல்லுவாப்பா? 8 தொகைன்னா சொல்லு. ராசவாரத்துக்கு 5800, நாரதருக்கு 4500, பள்ளிக்கு 4500. நம்ம நாடகம் நம்ம சொந்த ஊரு. அதாவது 1000 ரூபாய் பாக்கில எங்க போடுது? சரி 7000 வழக்கு வர தொழில் செய்வாரு. சரி பேசுவோம்ல. உங்களுக்கு என்ன தெரியுமா? பேசுவான். என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டேன்னா என் காலில் வந்து கும்பிடுவோம். நீங்க யாரு? நீங்க உங்ககிட்ட பேசி நாங்க தோத்துட்டோம்டா. தோத்துட்டா இவ்வளவு மத்தியில சாமி முன்னுக்க காலத்தோடு கும்பிடுறான். அப்படியா? சும்மா இல்ல. அப்படியா? பேசுமா. சேர்ந்து பேசிருப்போம். ஆமா பேசத்தான் வந்திருக்கோம். அல்ல மறுபடியும்
அன்னை வயிற்றில் பிறந்த தொலைவு போகாத்தீரம் போல் நல்ல உணவதிக மாபரணி கோபுரத்தில் வீட்டில் இருக்கிற செல்வ கணபதியை கைதுள்ளவனா இல்ல பேசு உள்ள பொம்பளை பிள்ளைங்க ஒத்தையில என்ன பேசுற மரியாதை பேசுனா பேசு பெரிய ஆளுக்கு பேசு பாப்போம் ஓடு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு என்ன போறேன்னு ஏன் போறேன் அங்க போறேன் வானே வாயா அண்ணே வானே கோபுரானே வானே கூப்பிடுறவன் எங்க அண்ணன் பேசுறமே பேசுவான் என்ன பேசுற அல்ல மண்ணை வயிற்றில் பிறந்த தொலைப்போ கை பேசுங்க பேசு பாப்பா என்ன கவிதை தெரிஞ்சாத நான் பேசிட மாட்டேன் அப்புறம் பேச்சு நீ வச்சு பேசி அங்க உள்ள விட மாட்டேன் அருவாத்தை அறிவால் செயல்பட வேண்டும் என்று அறிவால் செயல்படுத்தக்கூடாது பேசுங்கடா சரி அது வேறு நான் சொன்ன விஷயம் வேறு நீ திருக்குறள் நான் சொன்னது கவி அது கவி இது குரல் வாக்குண்டா நிலவரமுண்டா மாமலரை நோக்குண்டா மேலுடனாது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கு ஏன்பதை தப்பாமார் சார்பதுக்கு முடின துடித்து தடித்து தோகை குத்தாடு கடிபடுத்து காட்டு காடு சொல்லியிருக்காங்க வாக்குண்டா நிலவரமுண்டா மாமலராய் நோக்குண்டா மேலுடனாது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கு ஏன்பதை தப்பாமார் சார்பதுக்கு முடின காணக்கொள் குசிதே கையறுக்க நானதே மானைக்கு வாய்திறக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் மற்ற எரிகிறது ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க நல்ல வடிய நாடு நாலு பிரமணத்திய வேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு வல்லலை வாழ்த்தி நெஞ்சில் கொண்டாட அப்படின்னா மானமே அண்ணா மனமண்ணு மனமனு மானாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானா மனன் முன்னே முன்முன்னே நன்னினு மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க அவனை கூப்பிடுறேன் எங்கடா அண்ணே எங்கடா புறா அவனை வாரா சீனு வச்சுட்டேன் புறா கொண்டாடாங்க கொண்டாடாங்க சீனா அடிக்க சொல்லியிருக்கா அவன் அண்ணே அந்தரத்தை விழாக்கி இந்தரத்தை பாக்கி அந்தரத்திலும் மனமட்டி ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தான்பட கவனத்தை வந்து விளையாட வேண்டுமா மனமக பார்க்க சொன்னானே புள்ளம் கறந்தது ஓகிசனம் காத்து கொள்ள முடியுமென்க பேர்த்து விட்டாரோ விளம்பரம் சொல்லியிருக்காங்க இருவர் லட்சத்திலே ஒருவர் மண்ணை ஈர மானமயத்து சூளை அறிவியற்பு சூளை அறிக்கத்தோடாத சொல்லி பாம்படிச்சிட்டு அழகா சொன்னானே பொன்னாயி மணியாயி புறமாயி அகமாயி புனிதமாயி மண்ணாயி மலையாயி கதையாயி மட்டுமாயி புண்ணாயி மண்ணாயி நடுவுமாயி சொல்லியிருக்காங்க கையுள்ள பிறந்து பாலுள்ள பிறந்து மெய்யுறுவதற்கு வேறு நடந்தார் மெய்யுறு மெய்யுற என்னமோ பாலா அப்படி சொல்லி விரும்புகிறாரு கறிக்காய் பச்சடில உருக்கமல அத்தை மகன் உப்புக்கான் தீச்சி உம்மி சொல்லியிருக்காங்க மரபது மரத்திலே மரபது தோழி சாய்த்து மரபது மரத்தை கண்டு மரத்தால் மரத்தை குத்தி மரபது வெளியே சென்று மரபனை கேட்கும் போது மரபது கண்ட மாத மரமட்ட மரபத்தில் சொன்னானே இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களே பேசுறது உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுச்சா யாருக்குமே புரியல அப்ப நீ பேசுன காக்கைக்காக கூவை கூகை காக காகை காக்கைக்கு கோக்கைக்கு கைக்கைக்கு காக்கை காக சொன்ன பேசுற 7500 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க இது தேவையா காக்கைக்கு கூக்கைக்கு கேக்கைக்கு நல்ல பெரிய மாதிரி பேச காக்கைக்கு கூக்கைக்கு காக்கைக்கு கேட்க இது என்ன என்ன பேச்சு புரியுற மாதிரி பேசலாம் தமிழ் நீ சரியான ஆம்பளை தமிழ்நாடு நீ சரியான ஒரு ஆம்பளை நான் பிரிக்கிற கதையை உன்னால சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது முடியுமாண்டு முடியலைன்னா முடியும் ஏன் முடியல பேசுமா முடியும் செம்பரமன் ஈசனகப்பட்டமே ஈசனுக்கு சிறப்பான கடமைப்படும் அழகாக சொன்னா என்ன தெரியுமா தங்கைக்கு நெருப்பிட்டு நான் சொல்லி நெருப்பிட்டு சொல்லிருவியோ சொல்லுவேன் தங்கைக்கு நெருப்பிட்டு அக்கால ஏறுவான் அம்மானை கைப்பிடிப்பான் கவியை பிரிக்கிற சேர்றா அவர் பிரிச்சு சொல்றாரு சொல்றப்ப தங்கைக்கு நெருப்பிட்டு அக்கால ஏறுவான் ஒரு வட்டம் சொல்லுங்க அது ஓயாம அம்மானை கைப்பிடிப்பான் சங்கடமா இருக்குல்ல என்னது அக்கால ஏறியா அக்கால ஏறியா அம்மானை கைப்பிடிப்பான் அம்மானை கைப்பிடிப்பான் அக்கனவன் அக்கனவன் அண்ணஞ்சி உண்ணி சும்மா ஓடி அவர் பிரிக்கிறோம்டா நான் சாப்பிட இப்பதான் தங்கைக்கு நெருப்பிடுமா அக்கால ஏறுவான் அம்மானை கைப்பிடிப்பான் அக்கனவன் அண்ணஞ்சி உண்ணி அம்மா ஐயா என்ன அச்சங்கி ஊதி தங்கூதி அச்சங்கி ஊதி அப்பனே அதே ஊதுரா ஊது அல்ல அப்பனே செம்பினால் சிமெண்ட் உடுக்கை ஆட்டினான் செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு செம்புடுக்கை ஆட்டினான் அப்ப இரும்புல செய்யப்பட்டது அது இரும்புடுக்கு கரும்புல செய்யப்பட்டது அதுதான் கரும்புடுக்கு உனக்கு எத்தனை வகை தெரியும் என்னானாலும் தெரியும் என்ன தெரியுமா இதுக்கு என்ன பொருள் தெரியுமா இதுக்கு என்ன பொருள்
என்ன தெரியாதா? சரி விட்டு. ஏங்க நீங்க சொல்லுங்க. யாரா 2 பேரும்? யாரு? நீங்க 2 பேரும். நாங்க 2 பேருக்கு இந்த இடத்துக்கு காவல்காரு. யாரு கேட்டா? நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்றான். யாரு? அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பி. நீ அண்ணன் தம்பியா? இல்ல, இவங்கதான் எங்க அண்ணன், நான் தான் தம்பி. நீ தம்பி, இவங்க அண்ணன், நீங்க தம்பி 2 பேரும். உனக்கு அக்கா இருக்கா? இருக்கு. உனக்கு அக்கா இருக்கா? 2 ஒரு அக்கா தான். ஒரு அக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி இருக்குல்ல? ஆமா. என் தங்கச்சிக்கு ஒரு கட்டி இருக்கு, ஒரு எங்க அண்ணன். என்னது? உங்க அக்காவே நாங்க 2 பேரும் கூட பிறந்தாங்க. சரி. என் தங்கச்சி ஒரு கட்டி இருக்கேன். ஆனா அவர் முறை எங்க அண்ணன். விளங்க மாட்டா குடும்பம். என்ன அறிவு கட்டவங்கள அக்கா போய் யாராவது தங்கச்சி போய் யாராவது சொத்து வத்தல நாங்க எல்லாத்தையும் 10 ஏக்கர் இடத்த எல்லாத்தையும் கொண்டாடி அடுத்த வண்டி ஒப்படைக்க முடியும், சம்பாரிச்சு வாங்கி. அதனால பண்ணீங்கள. எங்க சொத்தையும் வெளியோட மாட்டோம். சரி மாட்டேன். யாரு முதல்ல நீங்க? நாங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிள்ளை. யாரு கேட்டது? நீங்க தானே கேட்டீங்க. என்ன கேட்டேன்? யாருன்னு கேட்டீங்க? சோத்தீங்க, சோத்த விட்டு சோத்தீங்க. இப்ப 4 நாளா சோத்த விட்டுட்டு இட்லியும் சட்னியும். சோத்த கேள்வி பதில் சொல்லியா? யார் நீ? நேராச்சு மண்ணால வந்து மகாபாரதம். ஆமா, மண்ணால வந்து மண்ணால வந்தது. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கான். தெரியுமா? தெரியுமில்ல. பாரதத்துல மொத்தம் 5 பேர் நம்பி. ஆமா. யாரு? மகாபாரதத்துல வந்து மொத்தம் 5 பேரு. 5 பேரு யார்? அவ அண்ணன் தம்பி 5 பேர். 5 பேரு யாரு? முதல் ஆளு, 2வது ஆளு, 3வது ஆளு, 4வது ஆளு, 5வது ஆளு. நான் சொல்ற விஷயம் புரியுதா? விஷயம் புரியாம பேசிக்கிட்டு 5 பேர் இருக்காங்கல்ல? 5 பேர் இருக்காங்க. விரட்டி பேசுறேன். 5 பேர் பேர் சொல்ற வெண்ணையில. அப்புறம் நீங்க கேட்டுக்கணும். சரி 5 பேர் பேர் சொல்லு. சொல்ல முடியாது. சரி விடுங்க. அவர் சவுடால பத்தி வெட்டி சவுடால என்ன வெட்டி சவுடால பேர சொல்றான். என்ன 5 பேர் இருக்காலையா? பேர் இருக்காலையா? ஒரு பொறுமைதான். என்ன பொறுமை? கடவுளை பேசிட்டு இருக்காங்க. என்ன செய்வன? வெண்ணெய்னா பதம் என்று பொருள் தெரியுமா? 5 பேர் இருக்காங்களே. யார் பேர் சொல்லு. 5 பேரு. யாராருண்ணே? கருப்பையா தங்கராஜு, சிவகுமார், மச்சக்கால, இன்னொரு ஆளு கருப்பு கால மருதமணியா. 5 பேரு. அறிவு இருக்காங்க. அது அறிவு இருந்தா எதுக்கு இங்க வர்றான்? அறிவு இல்லாத பண்ணுமா? அறிவு இருந்தா அகனே தோட்டத்தில் 4 பேர் போன பதில போக சொன்னா. ஆமா. யார் போகணும்? அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இன்னொரு ஆளு சொன்னேன். இப்ப சரி வர இப்போ 5 பேரு. தர்மன் முதல் ஆளு. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். யாரு? தர்மன், அர்ஜுனன். நீங்க 5 பேரு கேடுச்சா கேட்கலையா? கேடுச்சு. சொன்னால. அப்புறம் என்ன சொன்னா? தர்மன், பீமன், தர்மன், பீமன். சாமியோட காமெடியா இருக்கு. என்னையும் காமெடி ஆக்டிவ். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேரு இருக்காங்களா? அப்புறம் இது மகாபாரதம் 5 பேரு. இந்த 5 பேருக்கு அடியாபத்திரி யாரு தெரியுமா? அரியாபத்தினி யாரு? மனைவி பாஞ்சாலி. திரௌபதிங்கிற பாஞ்சாலி. பாஞ்சாலி எனக்கு தெரியாதா? நீங்க அடிச்சு கோபப்படாது. சரி பாவத்தம் 5 பேர். பாஞ்சாலின்னு தெரியாதா? பாஞ்சாலி ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்லு. ஏன் வந்துச்சு? அவன் அடிக்க போனீங்கல்ல. ஆமா. பாஞ்சாலின்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அதான் கேக்குறேன். ஏன் அருமையான கேள்வி. அப்படி கேட்கணும் சாமி. கேக்குறதுல பாஞ்சாலி பேர் வர காரணம் என்ன? அப்படி நாட்டு மக்களுக்கு புரியும். சொல்லு. அப்ப பாஞ்சாலி பேர் வருது. இன்னைக்கே வாழ்ந்தவங்க இன்னைக்கு வந்து முன்னுக்கு கேட்கணும். ஏன் பாஞ்சாலி? 5 பேருக்கு அடியாபத்திரி ஒருவன் பாஞ்சாலி இல்லையா? பாஞ்சாலி பேர் வர காரணம் என்ன? நார்மல் வர்றாங்க. இப்படிதான் கேக்குறாங்களா? அப்படி கேட்கணுமே. பதில் சொல்லுங்க. எப்படி வந்துச்சு பேரு? வர்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் வர்றாங்க. கேக்குறாங்களா? உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா? பாஞ்சாலி பேர் வர காரணம் தெரியும்டா. சொல்லு. இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன்னு அவரை பெருமைப்படுத்தணும்டா. நேத்துதான் நார்மல் வந்தாரு. கேட்டாரா? பாஞ்சாலி என்று பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படி கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? அப்படி என்னைக்கோ வாழ்ந்தவங்க பாஞ்சாலி இன்னைக்கு கேட்கிறாருன்னா அப்படி கேட்கணும். பாஞ்சாலி என்று பேர் வர காரணம்
அடிச்சா இவன் அடிச்சா அவங்க கிளம்பிடுறேன். பாஞ்சாலி பேர் வர்ற காரணம் என்ன? இவர்கிட்ட பேசிக்கிட்டு என்ன வயிற்ற கலக்கு வெளியே நானே ஒன்னே நம்பி வந்துருக்கேன். சரி விட்டு அது போயிட்டு போகுது. ராமாயணத்துல மொத்தம் 4 பேர் நடந்தது. ஆமா ராமாயணத்துல யார் யாரு? ராமாயணத்துல வந்து அனந்தமே 4 பேரு. யாரு? என்னடா சந்தையில போய் இந்த ஆடு மாடு வாங்குற மாதிரி தரகு பேசுற பேச எதையுமே தவறா பேசுறேன். மேடையில் நிக்கல அது சரியா பேசுனேன். ஏடா ஊமை போய் பாசியாச்சு. நீ ஒரு ஆள் தானே அங்கேதானே எப்படா சொல்லுவீங்க? என்ன சொன்னாலும் ஒரு மைண்ட் எனக்கே புரியல. ராமாயணத்தில் 4 பேர் இருக்காங்க. ஆமா ராமன் ராமன் ராமே ராமே பரதன் லட்சுமணன். கைவிட ஒரு கை தட்டுங்க. ராமாயணத்தில் வந்து ராமன் லட்சுமணன் சொல்லுவாங்க. ஆனா அறிவாக ராமன் பரதன் அடுத்து தான் லட்சுமணன் சொல்றீங்க. அந்த வகையில உன்னை வரவேற்கிற வாழ்க்கை விடும்போது ராமன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன். ஐயோ ஆண்டவா என்னண்ணே எதுக்குடா தாழ்வ? அவங்க 4 பேர் 4 பேர் பேரை கேட்டா தெரிஞ்சா சொல்லு, தெரியல கூட விட்டு நல்லா தானே சொன்ன. ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன் ஏன்டா சொல்ற? ஐயோ நானே உன்னை நம்பி இருக்கேன். நீ என்ன தாழ்ற? சொல்ல பேர ராமன் பரதன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன். அட அவங்க அண்ணன் தம்பி 4 பேருங்க. தெரியாது உங்களுக்கு? சத்ருவன் இல்லடா சத்ருகன். சத்ருகன் ஒரு எழுத்தானே மாறி போச்சு. நீ சத்ருவன் எனக்கு உதிரே போதுடா. இனவரியா நண்பர்கள் வரவேற்போம். ஆக நீங்க யாருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க தான். யார் நீங்க? தெரியாதா? யாரப்பா நீ? எங்க பிள்ளைக்கு அப்பேன். யாரு பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு. உன் பிள்ளைக்கு நீ எப்படி அப்பேன்? ஆமா நான் எனக்கு பிறந்தா அப்புறம் நான் தான் அப்பேன். அப்படியா? அப்புறம் நீங்களும் வந்து அப்ப. சத்தியமா? உனக்கு பிறந்தா நீ அப்பேன். எனக்கு பிறந்தா நான் தான். எனக்கு பிறந்தா நீங்க அப்பேன். இவனுக்கு பிறந்தா அவன் தான் அப்பேன். இதுல மாற்றம் இல்லையே. இவனுமே ஆமா பிள்ளை உனக்கு பிறந்துச்சா? பிள்ளை உனக்கு பிறந்துச்சா? நீ இல்ல எங்க அண்ணனோட மனைவிக்கு. யாரு பிள்ளை பத்தது? எங்க அத்தாச்சி அண்ணன் முண்டாட்டி. ஆமா. அப்ப பிள்ளை உங்களுக்கு இல்ல? இல்ல எங்க அண்ணன் முண்டாட்டி பத்தாங்க. இவங்க வந்து நாடத்தை பாட்டிடுவான். நீங்க எந்த போங்கப்பா போதும். இது வரைக்கும் நடந்தது போதும். ஏயா அப்புறம் என் பிள்ளை நீ பத்தியா? யாரு பத்தாது? ஆம்பளால அப்படியே பிள்ளை பெற முடியாது. முடியாதுல்ல. நீ எப்படி அப்ப பிள்ளைக்கு யாரோ ஒருத்தி பிள்ளை பாப்பா? அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா? யாரோ ஒருத்தி இல்ல, அவதான் என் பொண்டாட்டி. முண்டாட்டி பத்தா முண்டாட்டி பிள்ளை உனக்கு பிள்ளையா? நான் தானே தாலி கட்டினேன். ஓஹோ தாலி கட்டினா? தாலி கட்டினவளுக்கு தாலி கட்டினவள என் பொண்டாட்டி பிள்ளை வச்சா. தாலி கட்டினா உடனே பொண்டாட்டி பிள்ளை பாப்பாளா? உடனே இல்ல. இது பண்ணணும்ல. எது பண்ணணும்? முதல்ல யாருக்கு நடக்கும்? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும். கைகுடியா உண்மையிலே பாராட்டு. தாலி கட்டுறாளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும் தாலியை வாங்குற ஆளுக்கும் முதல் இருவு. இப்ப தாலியை கட்டுறாள் வந்து புருஷன், தாலியை வாங்கிக்கிறாள் பொண்டாட்டி. இல்ல இப்ப மாத்தியாச்சு. எப்படி? தாலி கட்டுறவன் பொண்டாட்டி, தாலி வாங்குறவன் புருஷன். விட்டாச்சுன்னா எல்லாத்தையும் மாத்துவேன். அப்ப தாலி கட்டுறாள் புருஷன், ஆமா. தாலி வாங்கல பொண்டாட்டி. 3 முடிச்சு போடுவாங்கல்ல. முதல் முடிச்சு யார் போட்டா? ஓ அதை வாங்கியது என் பொண்டாட்டி. 2ஆம் முடிச்சு யார் போட்டா? எங்க அக்கா. அதை வாங்கினது என் பொண்டாட்டி. 3ஆம் முடிச்சு யார் போட்டா? ஊர்ல ஒரு பெரிய. அதை வாங்கியது பொண்டாட்டி. உன் முண்டாட்டிக்கு எத்தனை புருஷன்? மொத்தம் 7 புருஷன். கட்ட 3 பேரா கட்டிங்க? நான் கட்டின 3 பேரா. மகிச்சட்டி போட வந்தவர், சமைக்க வந்தவர், கொட்டை போட வந்தவர், ஐயரு. ஆக மொத்தம் கட்டாளு. சரி கட்டியாச்சு. தாலி தொங்குது எங்க? தாலி கழுத்துல. குழந்தை எங்க இருக்கு? குழந்தை கழுத்துல. சம்மந்தம் இருக்கா? இருக்கு. பேர் எப்படி? சம்மந்தம் இருக்கு சாமி. எப்படின்னு? இப்ப இங்கதான் சுத்தி வச்சிருக்காங்க. ஆமா. அங்க ரைட் தெரியலையா? வேண்டாம், அங்க இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இப்ப தெளிவா பேசுறீங்க. தெளிவா. இப்ப இங்க சுவிட்ச் இருக்கு, லைட் எங்க எரியுது. ஆமா. அப்படிங்கிறீங்க. இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இது மைக்கு. தமிழ்ல என்னன்னா ஒளி வாங்கி. ஒளி வாங்கி. ஒளி வாங்கி. இந்த இருக்கு. அதுக்கு பேரு? அதுக்கு பேரு ஒளி பெருக்கி. ஒளி பெருக்கி. இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்ன? அது வயரு. தமிழ்ல என்னன்னா வயரை தள்ளுறது. வயரை தள்ளுறது. மின் கடத்தி. மின் கடத்தி பேர் உண்டு. அப்ப சொருகுனா இருக்கு. இதுல வந்து
சொருகலாம். இது மைக்கு சும்மாதான் இருக்கும். ஆமா. இதை சொருகணும்னா சவுண்ட் வந்துடும். சவுண்ட் வந்துருது. இதை சொருகுனா வெளியில பாட்டு வரும். ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தை வந்துச்சு, நானும் போய் சொருகுனேன். என்ன சொல்றீங்க? அதான் பொம்பளை எந்திரிச்சு போங்க, ஒரு சாமி சொல்லிடுறேன் பதில். எப்படி புள்ள வந்துச்சு? லயன் கொடுத்தது. அப்படின்னா தொங்காசு போட்டது. கார்வா காசு பார்த்திருக்கேன், 1 ரூபா காசு பார்த்திருக்கேன், 2 ரூபா காசு பார்த்திருக்கேன், 5 ரூபா காசு பார்த்திருக்கேன், 10 ரூபா காசு பார்த்திருக்கேன். அந்த தொங்காசு காசு நான் மாத்தவே இல்லையே. என்னண்ணே அந்த காசு? தொங்காசு தெரியாதா? ஓடையில டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்கும். சரி, நான் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அபிஷேக பிரியா சிவா, அனந்தர பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன் கனி. யாரு அவதாரிய போனது பலவற்றியா போனது கேட்டமா? யாரியா? இப்ப நீங்க அவதாரி போனா நாராயணன். அவர் இப்ப இல்ல, அவர் நாடக பார்க்க வரல, உடம்பு முடியாம படுத்து கிடக்காரு. யாரு? நாராயணன். உலகத்தை காக்கும் கடவுள் கண்ணன். கண்ணா என்று அழைப்போமே அவரை அழைக்கிறேன். என்னதுமா? கண்ணன் தண்ணியை போட்டு படுத்துட்டாரு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், கனிப்பிரியன் கண்ணன், கரகர பிரியா சுந்தரபா, ஐயா பிரியா துரா. நீங்க நாரதர். நான் தான் நாரத மகாமணிவன். நாரதர், நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. மேலூர் அங்க இருந்து எப்படி ஆட்டோ குட்டியானில் வந்திருப்பாரு? இது மேலூர் தானே? அப்படி இல்லப்பா, மேல் உலகத்தை சுருக்கி மேலூருங்கிறேன். மேலூரத்தை சுருக்கியா? மேலோகத்தை சுருக்கணும் மேலூர். நாங்க பூலோகத்துல இருக்கோம். சுருக்கணும் என்ன வரும்? கூலூர். அம்மா திரும்ப கூடாதுடா, சாமி திருக்குவார். சரி, விஷயம் இருக்கு. ஆக என் பேர் நாரதரு, அப்பா பிரம்மா. சந்தோஷம். உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா கலைவாணி. கலைவாணினா சரஸ்வதி. நாவுக்கரசி, நாவை தட்டி விட்டு வாட்டி பிறகு சரஸ்வதி. ஓ சாமி, சந்தோஷம் சாமி, உங்களை பார்த்து எங்களுக்கு சந்தோஷம். இப்ப நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஜென்ரேட் சத்தம் தான். ககன மார்க்கமாக வரும்போது சத்தம் கேட்டது. சரி. ஓசை எழுப்பியது. இந்த ஓசை கேட்பதற்கு வரும்போது உங்களை பார்த்திருக்கேன். வந்த சத்தம் திடுத்திடுன்னு எனக்கு திட்டு 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 திட்டுன்னு சத்தம் கேக்குது. சந்தோஷம் சாமி. இருக்கணும். வேற என்ன தெரிஞ்சு ஆசைப்படுறீங்களா? உங்களை சந்திச்சதே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை பண்ண முடியும். நீங்க வந்து என் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு? அது யாரா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில பெண்கள்லாம் எந்திரிக்கிறாங்க. ஆமா, கேட்கணும்ல. விடுன்னு அவர் தான் கேட்டாருன்னு போய் கேட்டுக்கிட்டு உனக்கு காசு கொடுத்து தருகிட்டு இருக்காரா? விடுன்னு இதுல எம்மனே பெரிய மனுஷன். சரி விடு, நீ சொல்ற இல்ல. நீங்க கேக்குறீங்க பக்கத்துல தேய்ப்பட்டு இருக்குல்ல, தேய்ப்பட்டு பேர் வர காரணம் என்ன? இதெல்லாம் யாரும் கேட்க சொன்னாங்க. சரி, வண்டியை விட்டுருவோம். தேய்ப்பட்டு பேர் வர காரணம் என்ன? ஒவ்வொரு பக்கம் தானே. உன்னிட்ட கேள்வி கேட்டா நீ சொல்லு. என் ஊர் பக்கம் கேட்கும்போது நான் சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல சரி, இது ஓ ஊரு. திருவாரணி பேர் உண்டு. திருவாரணி உங்க ஊர் பக்கத்துல. அதுக்கு பேரு திருவாரணி. பேர் வர்ற காரணம் என்ன? திருவாரணி ஏன் பேர் இருந்துச்சுன்னா திரு ஆடு ஆணை. அதுக்கு முன் பேரு ராஜாபுரம்னு பேர் உண்டு. அது சமஸ்கிருதத்துல. ஏம்பல் பாபு உங்க அந்த பக்கத்துல போனா கப்பலூர் கண்ணங்குடி தாண்டி வரணும். ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஏம்பல் ஊர் வர பேர் வர காரணம் ஏம்பல்னு ஏன் பேர் வச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி. என்ன கோஷ்டி? நீனா நானு பிரச்சனை சாமி முறையிலே 2 கோஷ்டி இருக்கத்தானே செய்யும். நீனா நானு அடிதடி. இங்க உள்ளே போய் அங்க அடிக்கிறேன், அங்க உள்ள போய் இங்க அடிக்கிறேன். சொல்ற விதம் அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு எங்க கூட்டத்துல. சரி, இவன் சொல்றேன் ஏன் பல்லுனா, இவன் சொல்றேன் ஏன் பல்லுனா. அதே ஏம்பல் ஏம்பல் பேர் வந்தது. சரி, ஏம்பல் இருக்கு. மணமேல் குடின்னு ஒரு ஊர் இருக்கா? அதை சொல்லுங்க. தெரியாதா? அது நீ படிச்சாது. மணமேல் குடி இருக்கு. மணமேல் குடி இருக்கு. பேர் எப்படி ஏன் வந்துச்சு? மணமேல் குடி என்று பேர் வர காரணம் வந்து பல கருத்துக்கள்லாம் இருக்கு. ஒரு கருத்து சொல்லுங்க. மணமேல் குடி என்று பேர் வர காரணம் வந்து காரைக்குடியில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து மணலை நல்லா கூட்டி வச்சுக்கிட்டு அந்த மணல்ல வச்சு குடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் மணல் மேல் குடி. தெய்வமே ஒரு புக்கு 850 ரூபா. சரி, காரைக்குடி பேர் வர காரணம் என்ன? காரைக்குடி ஏன் பேர் வந்தா காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வச்சு குடிச்சதுனா காரைக்குடி. தொண்டி பேர் வர காரணம் என்ன? அங்க ஒரு நொண்டி இருந்த காலு கட்டு போட்டு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது நொண்டி நொண்டி. அதனால அதுக்கு நொண்டி பேர் தொண்டி பேர் வர
காரணம் தொங்கிருச்சுல அதுதான் தொண்டி. நொண்டிக்கு பேரு தொங்கினா தொங்கில வரணும். சரி இப்ப வந்து சில பேரு இப்ப சொன்னல என்ன ஒரு பக்கத்துல தேவிப்பட்டினம் பேர் வர காரணம் தேவிப்பட்டணம் ஏன் வருதுன்னா தேவின்னு ஒரு அக்கா அங்க எந்த நேரமும் பொட்டணம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது நாளாக அப்படியே தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் வந்துருச்சு. ஒரே சத்தம் பயந்து ஒண்ணுமே போயிட்டாரா அவன் கேட்கறது அதுக்குதான் நானும் ஓடினேன். ராமேஸ்வரம் இருக்கா? ராமேஸ்வரம் பேர் வர காரணம் என்ன? என்னது சொன்னல இந்த பக்கம் நாடா வாங்க ஓடதே கட்டாரு ஆட கட்டா நீ சொல்லு. ராமேஸ்வரம் ஏமா ராமே ஈஸ்வரன் அதான் பேரு வேற காரணம். ராமேஸ்வரன் ராமேஸ்வரம் என்று பெயர் வர காரணம் அப்படி பேசுறா. அதே ராமேஸ்வரம்னு ஏன் பேர் வந்துன்னா அங்க போய் எல்லாரும் டூர் போவாங்க. டூர் போய் அங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு டூர்னு சொல்லாத சுற்றுலா. நீர் மனிதன் நல்ல வேலை உங்க கூட நானும் பைத்தியம் பிடிச்சிருக்கேன். நல்லா இருப்பீங்க. அப்படியே சாமி கும்பிட்டு வருவாங்க. உண்மையிலேயே பாராட்டின மக்கள் எல்லோருமே அப்படி 2 பேரும் ஒரு கரவசம் கொடுங்க. அப்படி கை தட்டுங்க. எப்படி தீயினால் சுட்டவன் உள்ளாறு நாரக நாவினால் சுட்டவடுங்க. ஆமா தீயினால் சுட்டவன் மனுஷனுக்கு 1000 கவலைகள் உண்டு. உண்மை உண்மை. நம்மளுக்கு எல்லாம் எத்தனை கவலைகள் இருக்கு? ஆமா பவுடர் போட்டாச்சுன்னா இங்க வந்து உங்க மக்களை மகிழ்விக்கணும் நோக்கம். அதை விட்டு போயாச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்குது விஷயம் தெரியும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல கவலைகள் உண்டு. உங்களோட சிரிப்பை பார்த்த மாத்திரத்திலையும் எல்லாரும் சிரிச்சு புன்னகையோடு வாழ்கின்றார்கள். அப்படி சிறப்பு இருக்கு. அந்த வகையில இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காங்கன்னா அது மாதிரி எல்லாம் எல்லாரும் ஒவ்வொன்று ஏற்க முடியாது. 2 பேர் சிறப்பான கலைஞர்கள் என்று சொல்லி இந்த கலைஞருக்கு சிறிய இடம் கொடுக்கிற காரணத்தை எண்ணி இப்ப எல்லா ஊர்ல எல்லாம் ஒவ்வொன்று இருக்காங்க. ஆமா நான் மதுரையில ஒருத்தர் இருந்தாரு. ஆமா ரவிகாந்த் பேரு எல்லா பெரியவங்களுக்கு தெரியும். ஆனா மறுபடியும் இன்னைக்கு வந்து ரவிகாந்த் மாதிரி ஒரு பப்புன் இருக்கான்னு வச்சுட்டு போயிட்டாரு. வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அடுத்து புதுக்கோட்டை KR இளையராஜன் ஒருத்தர் இருந்தாரு. தனக்கென்று புகழை நாட்டி வருவது பெண் வேஷம் போட்டாம அப்படி தூக்கி ஓடி போயிருவாங்க. ஆனா அவருக்கு அவனை எடுத்து வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. அடுத்து உங்க வாத்தியாரு தொண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்தகத்தை பிறந்த சக்திராஜன் பேர் உண்டு. குறுகிய காலத்தில் வந்தாரு. நல்ல பேர் வாங்கினாரு. நல்ல சிறப்பா இன்னைக்கு இறந்து இன்னைக்கு மறுபடியும் வருவாராங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா அதுக்கு அடுத்து நீங்க இருக்கீங்க. எல்லாரும் செத்துட்டா நீங்க இருக்கீங்க. அப்படிலாம் கேட்கல. நம்மளை பெருமைப்படுத்துறாரு. அத்தனை பப்பன் இருந்தாரு அத்தனை பேரை காப்பாற்ற மாதிரி நீங்க பேரை காப்பாத்துறாரு. அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டையில யார் இருந்தது? நாரதர். யாரு? முத்தப்பா. முத்தப்பான்னா ஒரு கூட்டம். அப்ப சூப்பர் ஸ்டார் நடிகர்ல திரையுலகத்தில் ரஜினிகாந்த் எப்படி சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி நாடக நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் பேர் வாங்கினவர் முத்தப்பா. அப்படி ஒரு பாட்டுக்காரு. அப்படி ஒரு பேச்சு. அப்படியே பேரை நிப்பாட்டி வச்சுட்டு போறாரு. இன்னைக்கு எந்த நாள் வந்தாலும் முத்தப்பா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. நான் போலங்கிறியா? மதுரையில தர்க்கத்தை உருவாக்கினவர் வரிசையில் பழனி. ஆமா தேங்க தாத்தா தர்க்கம் உருவாக்குனது காரணம் பழனியப்ப. நல்ல மனுஷன். எந்த ஊர் புதுக்கோட்டை போனாலும் சரி ராமேஸ்வரம் போனாலும் சரி மதுரையில எங்க வேணாலும் பழனியப்பனுக்குன்னு ஒரு பேரு. நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. நல்ல ஒரு பேரை காப்பாத்திட்டாரு. அந்தரக்கட்ட ஆரம்பம். ஆமா மதுரையில அந்தரக்கட்ட ஆரம்பம் வர்றான்னு சொன்னா அப்படியே அதிரும். என்ன ரொம்ப வாங்கினாக்க மாசம் ரொம்ப அந்தரக்கட்ட ஆரம்பம். சரி முடிவு என்ன எல்லாம் போயிட்டாங்க. நானும் போக சொல்றேன். நான் போயிட்டேன் உனக்கு பொழப்பு இருக்கடா. உதாரணத்துக்கு சொல்றேன். இறப்பூர்வ சம்பவம் இறப்பூர்வ சரித்திரம் என்ன இருக்கா? அது மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி சிறப்பு இருக்கு. எல்லாம் ஒரு நாளைக்கு ஆகத்தான் போறோம். ஆடி எடுங்க வாழ்க்கையடா. நமக்கு தெரியாத விஷயம் அதுதான். தூங்கும் போது விடுகின்ற மூச்சு சுழி மாறி போன போச்சு. அதான் உண்மை. செத்து போயிட்டா காளிமுத்தல சொல்ல போறோம். மரதமணி சொல்ல போறோம். அது இல்ல எப்படா பாடி எடுக்கிறீங்க? எப்படா பணத்தை எடுப்பீங்க? தூக்குறோம் சொல்ல முடியா? அதான் வாழ்க்கை கூட இந்த மூச்சு இறங்கினா சிறப்பு. அது போச்சுன்னா போச்சு. நீங்க பேசி சிந்திக்க வைக்கக்கூடியவங்க நீங்க. நாங்க எதவாதும் பேசி
அதுதான் வேணும். அவங்கள சிரிக்க வைக்கணும். இங்க வந்து என்னுடைய வேலை சிந்திக்கணும், உங்களுடைய வேலை சிரிக்க வைக்கணும். இதான் உண்மை. அங்க வந்து எதிரியை பார்க்க பார்த்தோம்னா ஒரு கதை ஆகுது. சரி, சத்தம் அடிச்ச வள்ளி, நீங்க கேட்கிற கேள்விக்கு பூரா நாங்க படிச்சு வந்து சரியா பதில் சொன்னோம்னு உங்க சிரிப்பாங்களா? அதுபடி சிரிக்க மாட்டாங்க. அப்ப சரியா தெரியப்ப அதெல்லாம் படிச்சிருக்கோம். மறுபடியும் அரே சரிங்க, ஓட்டிட்டு வந்தா விட மாட்டான். சும்மா நான் பாவம் விட்டுக்கிட்டு இருக்கேன். யார் என்னைய உங்க சொன்னா உங்க நான் பாவம். சத்தம் அடிச்சே 2 பேரு, 2 பொங்கல், பெண்கள், 2 வடைடா, 2 பெண்கள். யார்? ஒண்ணு எங்க ஆளு. உங்க 2 பேருக்கு ஒரு ஆளு என்கிட்ட கூட்டி விடுறீங்களா? அந்த வேலை நான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அமௌண்ட் எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி இல்ல. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகம் வசித்துமா அப்படிங்க அசம சித்திகள் மன்றமடா. சிறுச பெருசாக்குமே, சிறுச பெருசாக்குமே, பெருச சிறுசாக்குமே. தர இல்ல இப்ப நம்மளுக்கு சாமி ரொம்ப நாளா நானும் எங்கேயாவது போய் அப்படி ஆங்கிலமாக்கு இன்னைக்கு சாமியான கொண்டு வந்துருக்கீங்களா? என்னது இந்த சிறுச பெருசா சொன்னாச்சு ஐயா. பார்த்தாலே புள்ள வந்துடும்டா. நீங்க பெண்களை பார்த்தாலே குழந்தை வரும். நீங்க பார்த்தா சரி, என்ன உனக்கு சந்தேகத்துக்கு? ஒரே சத்தம் பார்த்தா குழந்தை வந்துடும். நாங்க பார்த்தா சத்தம் போட்டு பேசாதீங்க, எந்திரிச்சிருவாங்க. ஆழ்ந்த நிச்சை, யோக நிச்சை சொல்லுங்க. நீங்க பார்த்தா தான் பிள்ளை வரும். நாங்கெல்லாம் வந்து உழைக்கணும். அப்படி சொல்லு. குறுக்கெழுத்து படிக்காதுன்னு. சரி, வேற என்ன கேக்குறீங்க? இல்ல நாங்க இந்த கூட்டிட்டு வந்து ஆமா வந்துட்டு போலாம். கண்ணே வெள்ளையம்மா வந்துட்டு போலாம். வந்துட்டு போயிடலாம். ஐயாமா நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காங்க. நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? நாரதர் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தண்ணி கேன் வாங்கி கொடுப்போம். சாமி வாங்க. அண்ணே பாலிங்கண்ணே வாடியா. அப்படியே சாமியோ பிரம்மச்சாரி கட்டுமா? உரியதம் போட்டாலும் பொம்பளை கட்டி பிடிக்கிறாரியா? நாரதம் போட்டாலும் ஏங்க கண்டவரக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கட்டுமா? புருஷன் கேட்காம செய்யக்கூடாது. போறது போற பணத்தோட வந்துடும். எங்கள்கிட்ட பணம் பிரம்மச்சாரி 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 வலிக்கு விழலாமா? என்ன வயிற்றுக்கு வந்த இஞ்சுக்கிட்டே இருக்கே, எப்படா ஆடுற? வெட்டி புண்ணாக்கு அவங்க எதிர்பார்த்த இந்த புத்துதான். ஏண்டா நீ எப்பதாங்க ஆடுவ? நான் ஆடல, நீங்க வேலையை பாருங்க. வேண்டாம் சாமி வேண்டாம். அக்கமலை எவ்வளவு கஷ்டப்படுறேன். அக்கமலை எவ்வளவு கஷ்டப்படுறேன். அதுக்கெல்லாம் ஊரு சாப்பாடு சும்மா விடுமா? வாழ்க்கை மக்கள் வெள்ளாண்டு கிழமை தலைவி பார்க்க வேண்டும். அனைத்து மறந்து பார்ப்போம். முடியாதுங்க வேணாம், ஒண்ணு வேணாம். வாங்கி சத்தியம் திங்க மாட்டேது. நெஞ்சிரு கிளியே அடி சித்திரப்பு வெளியே உள்ளம் தடுமாறோ சின்னஞ்சிறு கிளியே
இனி நாடும் உள்ளம் தருவாரோ நியாயத்தை கேளடா. நெஞ்சிருக்கிலே அண்ணே இதான் மாறிட்டேன். உனை நான் மறுக்கவில்லை மனதால் என்றும் பெருக்கவில்லை இணைந்து தேடி சென்றது பாவம் எல்லாம் நீ எழுதிய கோலம் இந்த நிலை காணும் பொழுது நான் அழுது வாழ்கிறேன் வாழ்க்கையின் இதனை யாரறிவாரோ சின்னஞ்சிருக்கிலேயே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் யாரோ நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா இந்த சோழ பாட்டுக்கு ஆண்டு இங்கே இவங்களத்தான் இருக்கும். ஆமா அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா பெரியவரே வணக்கம். பெரியவரே பெரியவரே வணக்கம். பெரிய அண்ணன் நீங்க தானே பெரியவரு பெரிய அண்ணன் வீரத்தேவண்ணனுக்கு மூத்தவரு. பெரிய வேற என்ன பெரிய வேறேவா ஐயோ மதுரைக்கு வரா அது என்ன வேற நல்ல வேலை இருந்தா சரி. பெரிய அண்ணன் நல்லா இருக்கானே அண்ணா தங்கச்சி சௌக்கியமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமாண்டா அண்ணா எவ்வளவு நாள் ஆச்சு? எம்புட்டு காலத்து கொடுத்தா ஒரு 4 நாள் இருக்கும். அன்னை பார்த்தவங்க இப்ப ஆள் சூப்பரா இருக்கடா. எல்லா பொம்பளையிலுமே இப்படித்தான் வர்ணிப்பியா? தங்கச்சி எத்தனை சரி அண்ணா நீங்க ரொம்ப நல்லவரு எனக்கு தெரியும். ஆமா நீங்க 2 பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து காவல் பார்த்துட்டு இருக்கோம். காதலா காவல் அடிப்பா ஒன்னு வச்சுட்டு போய் காவல் பார்ப்போமா? ஏன் பாத்தியா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன தேவியா கொண்டே விட மாட்டேனா என்ன வச்சுட்டு காதல் பண்ணா என்னடா பேசுற? என்ன பேசுற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்ற என்ன பண்ணல என்ன கூட்டுக்கிட்டே இருக்கு நான் தமைச்சு இருக்கும்போது திரும்ப கூடாது. என் அண்ணன் மானஸ்தே நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இன்னொரு அடியே போட்டு அதையே செத்து போயிடாப்ல. ஐயோ, இது வேறையா பாடி தாங்க மாட்டேங்குது. எங்க அன்னைக்கு எப்படி இருக்கிற காரணம் இல்லை. அவன் மட்டும் தான் என்னை மாதிரி இருப்பேன். மத்த அண்ணன் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா எல்லாம் அப்படிதான் எனக்கு கொடுத்து வளர்த்ததுனால. அண்ணா என்ன விவரம்? நான் காவல் பார்க்கிறதா உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கதா? நான் போய் காவல் பார்க்கவா? தங்கச்சி, எவரு? நம்ம அப்பா தங்கச்சி, நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்கிறார். வாயில் அடிச்சுக்க. அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் தேவலோக மகிழ்ச்சின்னா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாமி வந்திருக்காங்க. அதுதான் நாரதர்னு சொல்லியே. அதான் சொல்ல போல சொல்லியதா? அவர்லாம் இங்க வரமாட்டாருன்னு அதுக்கு சொல்றேன். உண்மையிலே வந்திருக்காருமா? நான் பார்த்தேன். ஏதோ அடையாளத்தை பத்தியில கிள்ளி கூட பார்த்தேன். அவரை கிள்ள முடியாது, தொடவே கூடாதுன்னா. நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்ல. சரி அவரு ஏதாவது அடையாளம் இருந்துச்சா? அவரு கையில கொட்டா சொன்னாரு. ஐயோ கட்ட சப்ததார கட்டைனா நீ தப்பு தப்பாவே பேசல எரும மாடு. வேற நீ எதுவும் அடையாளத்தை பத்தியா? இது வடிவேல அது போட்டு எல்லா ஓடுறாரு. முடிவுமே கட்ட முடியாது. இந்த இதுல தொங்க போட்டிருந்தாரு. அது ருத்ர அதாவது துளசி மாலைன்னா. சரி இது யாழ்ன்றது ஒண்ணு இருக்குமே. தொங்க போட்டிருந்தாரு. அச்சுச்சோ எந்த நேரமும் அம்மிக்கிட்டே இருக்காரு. இல்ல நான் வாசிக்கிட்டே இருக்கேன். அண்ணா தாங்கள் சொல்வது அவர்தான். ஆமா. இங்கே சுவாமி அழைத்து வாருங்க. சாமி வாங்க. வந்துருவாரு. அவரா வருவாரு. அவரு போக கொஞ்சம் வேலையா இருக்காரு. இப்போதைக்கு வர மாட்டாரு. இப்ப அண்ணன் ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்க டியூட்டி மாத்திருக்காங்க. நான் இப்பதான் காசு வந்துருவேன். அவரு காசு வச்சிருப்பாரா? பாக்கெட்ல எல்லாமே இருக்காது. வாழ்க்கை மகளுக்கு எல்லாத்துக்கிற வாழ்க்கை. இவர்தான் மாட்டு ரவி, இதுதான் சாரா பாம்பு. என்ன பாம்பு யாரு? அது உள்ள கிடக்குது. டிம்மல்ஸ் பேரா? தாயிர் சிறந்த கோவில் பிள்ளை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்னை இல்லை. தாயிர் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தன்
தாயும் கடவுளும் ஒன்று. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, அந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் ஏழை, அன்னை தந்தையே அன்பின் ஏழை. தாயை சிறந்த கோவிலும் ஏழை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வருக வருக நாதர் மகரிஷியை வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனை வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு எங்களை எல்லாம் காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன், வணங்குகிறேன். சிறப்பு சிறப்பு. ஒரே சத்தம் போடாதீங்க. நல்ல வேலை. பாவடைய விட்டாம விட மாட்டேன் போல. என்னவோ ஏதோ அவன் சிறப்பு சிறப்பு செலுத்து வைக்கப்பட்ட இதுக்கும் கை தட்டாண்டா. என்ன பொரியல் அந்த பிள்ளைய நிம்மதியா சாமி கூட வருவீங்களாடா குனியோட இல்ல 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 அவர் அப்படியே தான் பண்ண மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை விட்டுட்டு ஏண்டா இந்த பிள்ளை என்ன விளையாட்டு பொம்மையா? ஐயோ அடுத்த ட்ரிப்பெல்லாம் நான் பாவடை கட்டாம தான் சாமி வருவேன். இதை இங்க பாவடைய ஊத்தி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம அப்படியே வந்துடுறேன் சாமி. வாழ்க வளமுடன், பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறேன். என் ரெண்டு புருஷங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தாங்கடா வாங்க, பொங்கச்சோறு கொடுக்குறாங்களா வாங்க. சாமி எனக்கு எது ஆசீர்வாதம் ரெண்டா கொடுங்க. ஆசீர்வாதத்தை தருகிறேன். என்ன வாதம் தர்றாங்க? ஆசிரியர் மட்டும் கொடுங்க. இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்யற ரெண்டு பேரு? யாரும் பண்றாங்க? தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைல இருந்து தொழில் தொடங்குவோம். திருவாரணையில வச்சு தொழில் தொடங்குவோம். வேண்டா, நான் குதிரையா? ஆடி 1ஆம் தேதி பண்ணுவாங்க, நல்ல நாள். இல்ல ஆடி 18 இருக்கு. எல்லாரும் போய் சேருங்கடா. சாமி சின்ன வரம் இல்லையா? நாரதர் மகாமணி விட்டு எது கேட்டாலும் கிடைக்கும்டாங்க. கண்டிப்பாக கேளுங்க. கேட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க அதான் கேளு கொடுப்பாருங்க. சொன்னாங்க ஆனா தைரியமா கேளு, தைரியமா கேளு. சொன்னாங்க நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவுமே இல்லாத மாதிரி அறியனா கேளு செல்லா. நெஞ்ச உடைச்சுக்கிட்டு கேளு, நெஞ்ச அங்க உடைச்சு இப்படி, என்னமா இருக்கிற மாதிரி தான் எலும்பெல்லாம் தெரியுது. முறைச்சுக்கிட்டு கேளு. எங்க கிடைக்கும் முறை. கேளு. சாமி வெட்டி பார்த்த மாதிரி. உங்களை பார்த்தோன்னே நீங்க உங்கள்ட்ட கேட்டோன்னே உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா. அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. வேலையா தர்றேன். ஏய் சும்மா இரு. சாமி எவ்வளவு பெரிய ஆளு. சாமி எவ்வளவு பெரிய ஆளா? திருவாரணையில கேட்டேன். என்ன கிடைக்கும்? அப்படியா? எங்கும் இல்லாத சிறப்பு என்கிட்ட இருக்கியா? தொண்டில கேட்டேன், கிடைக்கல. சரி. ஆர்எஸ் முகத்துல கேட்டாரு. கிடைக்கல. ஏன் மதுரையிலே கேட்டு கிடைக்கல. டேய் அப்பா, மதுரையில உங்களை கடை கிடைக்குமா? கிடைக்கும் சொல்லியா? உனக்கு என்ன வேணும்? கிடைக்குமா? வசமா கண்டிப்பா. கணேஷ் கோயில இருக்குமா? வாழ்க மகளே, பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க என்று வரவேற்று